எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியாவுக்கு என்னோட நன்றி. ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா சீஃப் நன்றி வந்திருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, ப்ரிப்பேரும் பண்ணலை. சாரி, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கங்க. இந்த ப்ராஜெக்ட் புஷ்பநாதன் சார் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லும் போது வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார். ஸோ இந்த லைன் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது சரண்யா தான் எனக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு நீங்கள் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்து நடிக்கும் போது வந்து ரொம்ப நிறைய ஹேர்டல்ஸ் இருந்தது. ஸோ 24 ஹவர்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்படி போச்சுன்னா, சில சீன்ஸ்லாம் வந்து டைரக்டர் வந்து இல்லை இது மட்டும் பண்ணுங்க இது மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாரு. ரொம்ப நாள் டவுட்டே வந்துட்டே இருந்தது, இந்த கேரக்டர் வந்து இவரோட பர்சனல் லைஃப்ல இருந்தா இவர் வந்து எடுத்திருக்காரு, ஸோ இது எடுத்துதான் இதை பண்றாரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா இதுதான் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓகே சூப்பர். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரண்யா, டிஎஸ்கே, பிரியா, அபிராமி, அப்புறம் ஜெகதீஷ், நிறைய பேர் மறந்துட்டான், சாரி. டெக்னீஷியன் சுந்தர், அப்புறம் ஜாகிர், எல்லாருக்குமே என்னோட நன்றி. தர்ஷன் மியூசிக் டைரக்டர். என்ன பேசுறதுன்னு தெரியல. பிரசன்ட் மீடியா நீங்க படம் பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா நல்லா எழுதுங்க. இது வந்து 2016 என்னோட கரியரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் இந்த சினிமாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு லீடா இந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன். ஸோ இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷம். புஷ்பநாதன் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜ்ல சேர்த்ததே நாங்க முதல் வெற்றியா நினைக்கிறோம். ஸோ அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். இது போதும் எங்களுக்கு. ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ.